சர்வபலனையும் மிகுந்த இரக்கமும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையிலே உடைய சமூகத்திலே நின்று உடைய ஆராதனையும் துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர்களுக்கு அன்பிய குருவைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். சற்று நாட்கள் எல்லாம் எத்தனையோ கடினமான அனுபவங்கள் வந்த போதிலும் நீர்களை பாதுகாத்து பராமரித்து எங்களோடு உணர்ந்திருந்து எங்களை பாதுகாத்த அன்புக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இத்தொழுவின் வழியாக நாங்கள் இணைந்து உண்மை போற்றவும் உம்முடைய திருவாக்குகளை படித்து தியானிக்கிற பொழுதும் ஏறெடுக்கிற முன்னாட்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இத்தொழுகையிலே பங்கேற்கின்ற அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே தொழுகையிலே பங்கேற்பதன் மூலமாக பல்வேறு நிலைகளிலிருந்து விடுதலை ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியான உதவியாக நினைக்கிறோம். துவக்கங்கள் நிறைவடைந்து தம்முடைய பிரசன்னத்தால் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஞான பாடலின் 18 ஞான பாடலின் 18 ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமா, தேவகுமாரனே யாவை படைத்தீர், எப்போதும் ஆடுவீர் விண்மண் எல்லாம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமா, தேவகுமாரனே யாவையும் படைத்தீர், எப்போதும் ஆடுவீர் விண்மண் எல்லாம். அநாதி ஜோதியே காரிருள் நீக்கவே விளங்கி நீர், நெஞ்சில் பிரகாசியும் மருளை போக்கிடும் அன்பும் சந்தோஷமும் தந்தருள்வீர். வல்ல சகாயரே நீரெங்கள் நெஞ்சிலே தரித்தீரோ, சாத்தானின் சோதனை எதிர்க்க வல்லமை கொடுத்து எங்களை காத்தருளும். அன்புள்ள இயேசுவே பூரணமாகவே ரட்சை செய்யும். இனிமேல் மோட்சத்தை அடைந்து இன்பத்தை பெறவே எங்களை கடாட்சியும். ஆமென். முறை முறையாக படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 130ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் எண் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா
இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. யாவரும் சேர்ந்து படிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் உடையதே. ஆமென். தொடர்ந்து திருமுறை பாடம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை இடையிலுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சுத்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதலால் தீர்த்திருந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிருக்கிறது போல எந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்வதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு அது தகுதியாக இருக்கும் என்பதை படிக்கும்படியான பாடம் படித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். கருணை கடலாயிருக்கிற பரலோக தேவமே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பயங்கரமான இந்த உலக சூழலிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலன் ஆய்வுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆலயத்திலே நின்று உம்மை நோக்கி பார்க்கவும் இறைமக்களோடு ஆராதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறபடி நாம் போற்றுகிறோம் ஐயா, துதிக்கிறோம். உம்முடைய அளவிடப்படாத அன்புக்காக இரக்கங்களுக்காக தமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். திருச்சபை உடைய உடலாய் இருக்கிறது ஆண்டவர். திருச்சபையை தொடர்ந்து ஆசீர்வதியும். திருச்சபையின் பணிமுறைகளை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புகளை ஆசீர்வாதித்தார். பொதுமக்கள் கூடி ஆராதிக்க முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் ஏற்ற காலத்திலே மாற்றப்படவும் இணைந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை
ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நேசக்கரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடர்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையில் கொண்டிருக்கின்ற பற்றுறுதியிலே உறுதியாய் கருத்திருந்து செயல்பட ஆண்டவர் கிருபைதான். வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள், கடின அனுபவங்கள் வந்தால் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே மேலே நிலைத்து நிற்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். குடும்பங்களை நடத்துகிற அன்பான பெற்றோருக்காய் வேண்டுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பராமரிப்பிலே குடும்பங்கள் ஆண்டவரே ஆன்மீக நிலைமைகளை வளர்ப்பதற்காக கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்ப சூழலிலே பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தித்து குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வடியாக இருக்கிறோம். 10 நாளில் தாவீது தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது, எனக்கு வந்த ஆசீர்வாதம் பர்வதங்களுக்கு நேரால் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு வந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். அத்தகைய நம்பிக்கையோடு தமது பிள்ளைகள் உடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்று வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான குடும்பத்தின் ஆண்டவரே உறவுகளுக்காய் வேண்டுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே காணப்படுகிற மழலை குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்வில் தேவையான நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பலனளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிறோம். யோசுவாவின் குடும்பத்தை போல நாம் விட்டால் கர்த்தரையே சேர்ப்போம் என்று சொல்லி ஆராதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு காணப்படுகிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். ஆண்டவர் அவர்கள் காவலே சமாதானத்தை தார். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துக்க சாகரத்திலே காணப்படுகிற குடும்பங்களுக்காய் வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே ஆறுதலே சமாதானத்தையும் இந்த குடும்பங்களில் தந்து விசுவாசத்திலே உறுதியாய் நின்று தொடர்பு வருகின்ற நாட்களிலே நம்முடைய கடமைகளை செய்ய புதிய ஆற்றலை நமது பிள்ளைகளை தந்த அற்புதமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, சுதரிக்கிறோம். தேசத்திற்காக வேண்டுகிறோம். தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸுக்காக உடைய சமூகங்களை கொண்டாடுகிறோம். தேசத்தை விட முழுமையாய் அது அப்புறப்படுத்தப்பட ஆண்டவரே இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களால் மருத்துவமனைகள் இல்லங்களிலே காணப்படுவதற்காக வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே அவரை சந்தியும் வருடமான விடுதலை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்களில் மருத்துவ சிகிச்சை பெறுகிற மக்களுக்காக வேண்டுகிறோம். உதவி செய்கிற மருத்துவர்கள், தாதியர்களுக்காக ஆண்டவரை மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பணிகளிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நன்மலமாக தொற்றுகள் குறையவும் இயல்பு நிலை திரும்ப ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பல நாடுகளிலே இந்திய தேசத்திற்கு உதவி கொண்டிருக்கிறது. உதவிக்கரம் நீட்டுகிற குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை தேச தலைவர்கள், அதிகாரிகள், ஆண்டவரை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாருக்காக வேண்டுகிறோம். இந்த திட்டத்திற்கான நிதிகளை கொடுக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை முதலமைச்சருடைய கரமானது வலுப்படுத்தப்படவும் தேசத்திலே நன்மையான காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் தந்த மழைக்காய் நன்றி. ஆனால் மழை மூலமாய் சேதமடைந்த குடும்பங்கள், வீடுகள், நிலவரங்கள் இவர்களினாலே கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். அரசாங்கத்திலிருந்தும் நல்ல உதவிகள் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிறோம். குமரி பேராயத்திற்காக, பேராய தலைவர்கள், பேராய ஸ்தாபனங்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தராமே பேராயத்தை ஆசீர்வதியும். முன்னேற்ற நிலையிலே எடுத்துக் கொள்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பேராயம் வழங்குவங்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பல்வேறு இயக்கங்கள் வழியாய் மலை நாடுகளிலே நடைபெறுகிற அருட்பணிகளுக்காக, அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மால் அழைக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற விசைமார்கள் நம்முடைய கடமைகளை சிறப்பாய் செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். கவுடியத்துக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற விசைமார்களை தாங்குகிற குடும்பங்களை, திருசுபைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மேலையாத ஜனங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை
சுதந்திரிக்கிறோம். கிராமப்புற பகுதிகளிலும் பல்விதமான நிலைமைகளிலே நடைபெறுகிற எல்லா ஊழிய பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியர்களை தனித்தால் ஊழியமாக பல்வேறு நிலைகளிலும் தம்முடைய திருப்பணிகளை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுதந்திரிக்கிறோம். நம்முடைய பலமையான கரம் ஒவ்வொரு ஆண்டுகளுடைய ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பணிகளிலும் திருமலை பள்ளி பக்திமய சங்கம் பெண்கள் சங்கம் ஆண்டவரை வெகு நாட்களிலே நடத்த முடியாத நிலையில் இருக்கிறது. வருகின்ற நாட்களிலும் தடைகள் மாணவர்கள் நடத்துவதற்கான சூழல்களை ஆண்டவர் தாழ்வீராக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமுறையை கற்றுக் கொடுக்கவும் சிறு வயதிலே அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது முதிர் வயது வரையில் அதை விடாதிருப்பார் என்று சொல்லியிருக்கிறபடியால் அவ்விதமான நிலைமையிலே பெற்றோர் பிள்ளைகள் மீது கரிசனை கொண்டு ஆன்மீக நிலையிலே பிள்ளைகள் வளர்வதற்கு ஒன்றுவலாயிருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யபடியால் ஜெபிக்கிறோம் ஐயா, சுதந்திரிக்கிறோம். ஆண்டுடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதார நிலையிலே பிந்தைய நிலையிலே கடற்கரையோடு பாரத்தோடும் கனியோடும் கிளேசங்களோடும் வாழ்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். தன்னுடைய இல்லங்களை இழந்து பல்விதமான நிலைமையிலே கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் குறைவுகளை மாற்றி நிறைவான நன்மைகளை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சொல்லியிருக்கிறோம். நாட்கள் பலவிதமான வியாதிகளின் மூலமாக மருத்துவமனை இல்லங்களிலும் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்பாய்ந்த கரங்களை தொட்டு ஒவ்வொருக்கும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுகர், பிரஷர், கேன்சர், அல்சர் எனும் கொடிய வியாதிகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே தேய்ச்சி ஆற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுதந்திரிக்கிறோம். கர்த்தாவே, அநாதைகளுக்காய், ஆதரவற்றவர்களுக்காய், விதவைகளுக்காக, கர்ப்பசிறுகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வருகிற காலங்களிலே சுகபலத்திற்காக ஏற்ற காலத்திலே சுகமான விடுதலை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுதல் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்நாளுக்கு இறங்கின கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு இறங்கி ஏற்ற காலத்திலே புத்திர சந்தானங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சொல்லியிருக்கிறோம். திருச்சபை மக்களால் தூரமான இடங்களிலும் அயல் நாடுகளிலும் காணப்படுகிற மக்களுக்காக வேண்டுகிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதியும். தொலை தொடர்புகள் வழியாகவும் ஆண்டவரை அவர்களும் எந்த தொலைகளை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வார்த்தைகளை சிரிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னமாக உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியால் விடுதலையாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். ஜூன் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 9 ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அந்த தொழுகையிலும் நீங்கள் இல்லங்களிலிருந்து பங்கு பெற உங்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். புதிய மாதத்தை ஜெபத்தோடு நாம் துவங்கும் போது அது நம்முடைய வாழ்விலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்று இந்த தொழுகைக்கு பிற்பாடு காலை சரியாக 10 மணிக்கு ஆலயத்திலே சபை கமிட்டி நடைபெறும். சபைக்குழு அங்கத்தினாலே அவர் கலந்து கொள்ள உங்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கண்பாடு பாஸ்டர் போதருடைய அனுமதியோடு நம்முடைய சபை நிகழ்வுகளை யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாக ஒளிபரப்புவதற்கு நாட்களிலே முயற்சிகளை மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முதற்படியாக ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஜெபங்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய உறவுகள் தூரமான இடங்களில் அயல் நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் அதை இந்த சேனல்கள் வழியாக அவர்களை பார்த்து மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாட்கள் நமக்கு ஒரு புதிய காலமாக இருக்கிறது.
எனவே நீங்கள் கவனமாக அரசாங்க உத்தரவுகளை அனுமதித்து இல்லங்களிலே அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 2ஆம் தேதி திரு எம் பிரேம் ஜெகன், 5ஆம் தேதி திரு டி அருள்தாஸ் ஆகியோர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் ஜீவன் சுகம்பல ஆயுள் தேவையான நன்மைகள் உங்கள் ஆசீர்வாதங்களை தந்துள்ளவராக திருச்சபையின் சார்பில் இவர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஞான பாடல்கள் 282 ஞான பாடல்கள் 282 அருள்நாதா நம்பி வந்தே நோக்க கடமையில் கைமாறின்றி என்னை மற்றும் அதர்ச்சிக்கு ஞான பாடல்கள் 282 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காணிக்கைகளை படைக்க விரும்புகிறவர்கள் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் வந்து ஆலயத்திலே ஜெபித்து காணிக்கைகளை படைத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனைக்கு ஆயத்தமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் இறை மக்களுக்கு அளிக்கின்ற கிருபையை குறித்து தூய பவுலடியார் இந்த கொரிந்து திருச்சபைக்கு 2வது கடிதத்திலே அவர் தெரிவிக்கின்ற
கிருபை. வேதம் சொல்லுகிறது, மனிதன் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே எத்தனையோ நேரங்களிலே சறுக்கல்கள், விபத்துக்கள், சோர்வுகள் பல நிலைகளிலே வருகிற போது கர்த்தர் என்னை கிருபையாக பாதுகாத்துக் கொண்டார் என்று சொல்லுகின்ற சான்றுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒன்றுதான் ஆண்டுடைய கிருபை. நாம் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வாழ்விலே நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் அனுபவித்து தந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நிலையில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரமனாய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த உலகத்திலே அவருடைய கிருபைக்குள்ளாக மறைத்து வழிநடத்துகிறார். அவருடைய கிருபை வானத்துக்கு பூமிக்கும் அளவாய் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மட்டுமல்ல, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கிருபையை பெற்றாருடைய மகிழ்வோடு சமாதானத்தோடு நம்முடைய கடமைகளை பணிமுறைகளை நிறைவேற்ற இயலாம். ஆண்டவர் அவருடைய கிருபையை தருகிற போதுதான் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற பணிமுறைகளை அருமையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவனாய கர்த்தர் மக்கெதோனியா நாட்டு சபைக்கு ஆண்டுடைய கிருபையை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய வாழ்விலே, வளர்ச்சியிலே, விசுவாச நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய கிருபையை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மக்கெதோனியா திருச்சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள், கொடிய தரித்திரராக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் கூட திருச்சபையின் காரியங்களுக்காக, கட்டுமான பணிகளுக்காக, திருச்சபையினுடைய வாழ்வுக்காக, நலிவடைந்த திருச்சபைகளுக்காய், மக்களுக்காய் உதவி செய்வதிலே அதிக உற்சாகமுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நிலை என்ன? பயங்கரமான உபத்திரவத்திலே, வறுமையிலே காணப்பட்டார். இன்றைய உலகத்திலே பலர் சொல்வார், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் தாராளமாய் கொடுப்போம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மக்கெதோனியா திருச்சபையினுடைய விசுவாசிகள் கொடிய தரித்திரத்திலே இருக்கிற பொழுதுதான் ஆண்டவருக்காக அவர்கள் கொடுத்தார்கள், அவர்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கொடிய தரித்திரராய் இருந்தவர்கள் கூட தன்னுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உபத்திரமும் உதாரணமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். திராணிக்கு ஏற்றவாறு மட்டுமல்ல, திராணிக்கு மிஞ்சும் அவர்கள் கடவுளுடைய பணிகளுக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுப்பது ஆண்டுடைய பெரிய கிருபை. நம்முடைய வாழ்விலே தரித்திரத்திலே ஒருவேளை காணப்படலாம். கடவுளுடைய காரியங்களுக்காக நாம் உற்சாகமாய் கொடுக்கிற பொழுது இறை ஆசீர்வாதத்தை தருகிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்நிய பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய திருப்பணிகளுக்காக நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே வானத்தின் பலர்களை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர்கள் தம்முடைய திராணிக்கு மேலேயும் அவர்கள் கொடுத்தார்கள். இது தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக கொடுப்பது ஆண்டுடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பல்வேறு நிலைகளிலே நாம் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்திலே நலிவுற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நிலையிலும் இறைப்பணிகளுக்காக உதாரணமாய் கொடுக்கிற பொழுது கடவுள் தம்முடைய கிருபையினாலே நம்மை
நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனாய் கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய கிருபை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. 89ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களை நாம் படிக்கிற பொழுது, ஆண்டு கர்த்தரின் கிருபைகளை என்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கிருபை என்றைக்கும் சிறப்பிட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பேன் என்பேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி இந்த தாசனாகி தாவீதை நோக்கி என்றைக்கும் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆணைப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இங்கே தேவனாய் கர்த்தர் தாவீதுக்கு கடவுளுடைய கிருபைகளை அவர் கொடுத்தார். அதன்படியாக என்றைக்கும் சந்ததியை நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். நம்மை மட்டுமல்ல, கடவுளை ஆராதிக்கிற எல்லாருடைய சந்ததிகளையும் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் சந்ததிபூர்வமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன். ஆண்டவரை எப்போதும் பாடி துதித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எனவே கடவுளுடைய காரியங்களை அவர் அறிவிக்கிறவராக காணப்படுகிறார். தலைமுறை தலைமுறையாக என் வாயினாலே அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஒரு கடமை, இறை காரியங்களை பிறருக்கு அறிவிப்பது என்று சொல்லி பார்க்கிறோம். தலைமுறை தலைமுறையாக என் வாயினாலே கடவுள் செய்த நன்மைகளை, கடவுளுடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாயினாலே அவர் அறிவிக்கிறார். அது ஆண்டுடைய கிருபை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிருபை நினைக்கும் சிறப்பற்றிருக்கும் என்று சொல்லி தாவீது கடவுளை துதித்து பாடினான், மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய நாமத்தை எப்போதும் நாம் போற்றி மகிமைப்படுத்தி துதித்து பாடி மகிமைப்படுத்த ஆண்டுடைய கிருபையாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு எளிய நிலையிலே வாழ்ந்த தாவீது, ஆடுகளின் புறகாக சென்ற தாவீதை ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் ஒரு அரசனாக உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்ப்பார். எளியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நாம் ஏழ்மை நிலையில் இருக்கலாம், பல்வேறு நிலைகளிலே பிறர் நம்மை இடமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வம். இந்த தாவீதுடைய பக்தி வாழ்வு, கடவுளுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரை போற்றி பாடுகிற அனுபவங்கள், கடவுளை தொழுது கொள்ளுகிற அனுபவங்கள் 84ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியும் கௌரவமாய் இருக்கிறது சொல்லுகிறார். ஆலய ஆராதனையிலே ஆலயத்திலே அவர் எப்போதும் வாஞ்சியுடையவராக இருக்கிறார். எனவே அற்புதமாக காணப்பட்டபடியினாலே ஒரு அரசனாக ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டுடைய ஒரு பெரிய இரக்கம், ஆண்டுடைய கிருபை. எனவே ஆண்டுடைய கிருபைகளை பெற்று இந்த உலகத்திலே வாழ்வை மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் கடவுளை போற்றி துதித்து அவருக்கு பிரியமாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்தார். இந்த உலகம் பயங்கரமான உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பயங்கரமான தொற்றுக்கள் பரவி கொண்டிருக்கிறது. 400க்கும் அதிகமான நபர்கள் ஒவ்வொரு நாளும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் சேதங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு
குடும்பத்திலே 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று சொல்லி மனித கொண்டிருக்கிறார்கள். இது கொடிய காலத்திலே நாம் வைத்திருக்கிறபடினாலே ஆண்டுடைய கிருபை இல்லாமல் நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எனவே அவருடைய கிருபைக்காக தேவ சமூகத்திலே நாம் அன்றாட அழைக்கப்படுகிறோம். மோவாபின் காலத்திலே வெள்ளத்தின் மூலமாய் பேரழிவு வரும் என்று சொல்லி அறிவிக்கப்படும் போதும் மக்கள் அவர்கள் அதை அறிய கண்டுகொள்ளாமல் இருந்தார். என்ன வந்துவிடும் என்று நினைத்தார்கள். மோவாபினுடைய வார்த்தைக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை செவி கொடுக்காமல் போனார்கள். வெள்ளப்பெருக்கு வந்தபோது ஆண்டவர் மோவாபுக்கு வேலையை செய்ய முடியாத அறிவிப்புகள் கொடுத்து வேலையை ஆயத்தம் பண்ணி மோவாபு அவருடைய குடும்பத்தார் 8 பேர் மாத்திரமே அந்த வேலைக்குள்ளாக பிரவேசித்தார். பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வந்தது. ஊற்றுக்கண்கள் திறந்தது, மழை பெய்தது. பெருவெள்ளம் வந்தபோது நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரம் அவர்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஆண்டுடைய கிருபை அவர்கள் கிடைத்தது. மற்றெல்லாரும் கதவை தட்டினார்கள். யாருமே தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு கொடிய நாட்களுக்குள்ளாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கடவுளுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படுவோமே ஆனால் வர இருக்கிற பயங்கரமான அழிவு நிச்சயமாக நாம் காக்கப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் மீது பற்றுதலோடு காணப்படுவோமானால் அவருடைய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு அருளிய அந்த கிருபையினாலே நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்தை ஆண்டுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்தோம். மூன்றாவதாக நாம் சிந்திக்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் படிக்கிற பொழுது ஆயக்காரனுக்கு தேவனுடைய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்கிறது. தேவாலயத்திற்கு ஆயக்காரன் சென்று விண்ணப்பம் பண்ணினான். தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாயிருந்தேன், கிருபையாயிரும் ஐயா, நான் பாவி, நீசன், அக்கிரமக்காரன், ஒன்றுக்கு உதவாதவன், பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். பாவம் கொடியது. பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆயக்கார் தேவ சமூகத்திலே பாவியாயிருந்தேன், கிருபையாயிரு. பல நேரங்களிலே நாம் பாவத்தை செய்கிற தவறுகளை ஒத்துக்கொள்வதில்லை, பிறர் மீது பழி போடுவதிலே கவனமாயிருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஆயக்காரனோ பாவியாயிருந்தேன், கிருபையாயிரு. நான் தவறு செய்தவர், நான் குற்றவாளி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிற போது ஆண்டுடைய கிருபையினாலே அவனை நிரப்பினார். தம்முடைய கிருபையினாலே நிரப்பி அவனை பலப்படுத்தினார். பாவியாய் என்னை கிருபையாயிரும் என்று வேண்டுதல் செய்யும்போது அவனுடைய தாழ்மையை கண்டு தம்முடைய கிருபையினாலே நீதிமானாக்கினார். தாழ்மை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுநாதர் தம்மை சிலுவை பரியந்தமாக தம்மையே தாழ்த்தினார். ஒரு மாட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல அடிகளுக்கும் உரைகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் தம்மை முழுமையாக தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டது. அவர் தம்மை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தபடினாலே, தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தபடினாலே நாம் இது வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நேர்மையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் ஆண்டுடைய கிருபை என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாவியாகி கிருபையாயிரும் என்று ஆயக்காரனை போல ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் ஆசீர்வாதத்தின் உயர்வுகளையும் மேன்மைகளையும் நம்முடைய வாழ்வின் தேவைகளையும் சந்தித்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்துவார். விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்குமான வித்தியாசத்தை காண்படியாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்கே மகிமை சேர்க்க
மயப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக உலகத்திலே வாழ்ந்து நாம் செயல்படுகிற போது அந்த அழியா நித்திய வாழ்வை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அருளி செய்கிறார். அது ஆண்டுடைய கிருபையே. ஆண்டுடைய கிருபை இல்லாமல் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்க இயலாது. அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த நிலையிலே நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் உயர்வான மேன்மையான நன்மைகளை தந்து ஆண்டவர் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நான்காவதாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவருடைய கிருபையை தந்தார். பவுல் தன்னுடைய 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை படிக்கும் பொழுது பவுல் தன் சரீரத்திலே காணப்பட்ட பலவீனத்திற்காக வேண்டுதல் செய்கிறார். பலவீனம் இந்த நாட்களிலே எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிறது. சிலரை பார்க்கும்போது அழகாக இருப்பார்கள், நல்ல தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் சரீரத்தில் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய கிருபையை தர விருப்பமுடையவராக இருக்கிறார். பவுலடியாருடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாம் பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு நாம் வேதனையோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். வேதனையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை தருகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலடியாரை ஆண்டவர் தேற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த கிருபைகளை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களில் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆற்றலை தந்து அவர் நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய அருளினாலே ஆசிரியினாலே நிரப்பி அற்புதமாக நடத்துவார். என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்முடைய கிருபையினாலே பவுலடியாரை பலப்படுத்தினார். எனவே அவர் இந்த பலவீனத்தின் மத்தியிலும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று கடவுளுடைய நற்செய்தி பணியை செய்தார். 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு நற்செய்தி அவர் அறிவித்தார் என்பதை திருமுறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை விலவினம் எனக்கு நீங்கவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கிருபை போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டுடைய கிருபைக்காக தேவ சமூகத்திலே நாம் கொண்டாடுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் கிருபையின் பாதுகாவலை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். அந்த கிருபைகளை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்வோம். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற ஆண்டவர் அவருடைய கரங்களை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் தாம் இந்த வார்த்தையின் வழியாய் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மருத்துவ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைவாக கீர்த்தனை 312 கீர்த்தனை 312 எந்தன் குமாரை காண சிந்தை பெறுகிறதையோ என்றைக்கு காண்பீரோ. கீர்த்தனை 312 எந்த பூமானை காண சிந்தை பெறுகிறதையோ என்றைக்கு காண்பேனோ. என்றைக்கு காண்பேனோ. சுந்தரத்தில் மிகுந்த அந்தரத்தில் இருக்கும் எந்த பூமானை காண
தாயும் தந்தையுமாயிருக்கிற பரலோக கடவுளே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளில் நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்கவும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய திருவாக்குகளை படித்து தியானிக்க உதவி செய்தீர். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்பதை திருமறைகள் தெளிவாக சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்விலே, பவுலியாருடைய வாழ்விலே, மக்கதோனியா திருச்சபையின் மக்களுடைய வாழ்விலும் செய்த கிருபைகள், அதன்படியாக அவர் செய்த நன்மைகள், வாழ்வின் உயர்வுகள், மேன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசைகளையும் சுதந்திரத்துக் கொள்ள இறைவாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒலிபெருக்கின் வழியால் தொழுகையிலே பங்கேற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே காணப்படுகிற கஷ்டங்கள், விளைவினங்களை மாற்றும், கவலைகள், கண்ணீரை துடைத்தருளும். மகிழ்ச்சியான வாழ்வை ஒவ்வொருக்கு ஆண்டவர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவுகளை மாற்றி நிறைவுகளை தந்து நித்திய வாழ்வை தரும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டுடைய இரக்கங்களை தந்து அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை உடமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்று சதா